பிரிசியாசுவா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே யாசுவா எப்போது மரித்தார் என்பதில் இந்த உலக ஜனத்திற்கு, முக்கியமாக ஈஸ்டர் பண்டிகையை உருவாக்கினவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பிள்ளைகள் கழிந்த நாட்களிலே சொல்லி கொண்டிருந்தார்கள், ஈஸ்டர் மட்டும் மாறி மாறி வருது, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் இங்கேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஈஸ்டர் எப்போ வரணும்? அடுத்த மாதம் வரணும். ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஒரு மாதம் என்பது சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஈஸ்டர் பண்டிகை வந்துருச்சு. அப்போ அதுக்கு ஒரு டேட் இல்லை. ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிற அந்த ஜனங்கள் டிசம்பர் 25 மையமாக கொண்டாடுகிறார்கள். அது சூரிய பகவானுடைய பண்டிகை. ஆனாலும் அதை அவர்கள் மையமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஈஸ்டர் பண்டிகை என்பது ஏன் மாறி மாறி வருகிறது? டிசம்பர் 25 பிறந்தது உண்மையானால் ஈஸ்டர் பண்டிகைக்கு ஒரு டேட் கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய வேண்டும்? நிர்ணயம் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் நிர்ணயம் பண்ணவில்லை. ஏதோ ஒரு நாளை ரோமாபுரி அந்த அரசாங்கம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறது, வருஷத்தில் இந்த நாள் ஈஸ்டர் என்று சொல்லி, வருஷத்தில் இந்த நாள் துக்க பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். அதை அவர்கள் கொண்டாடுகிறதை போலவே இங்க இருக்கிற சிஎஸ்ஐ காரர்கள், இங்க இருக்கிற பெந்தகோஸ்தைக்காரர்கள், இங்க இருக்கிற சால்வேஷன் ஆர்மிக்காரர்கள், இங்க இருக்கிற லுத்தர் மிஷன்காரர்கள், இங்க இருக்கிற கிறிஸ்தவர் என்ற போர்வையில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்களுடைய வார்த்தையினுடைய ஊடாய் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இது வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிற அத்தனை பேரும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். வேதம் சரியாக சொல்லுகிறது, தாய் சபை வேசியாக இருக்கிறபடியினால் அவளுடைய பிள்ளைகளும் வேசியாக இருக்கிறார்கள். வேசித்தனத்தினுடைய கிரியை தான் இப்படி ஒரு பண்டிகை. அல்லேலூயா. அதை நாம் கொண்டாடாமல் இருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. வேத வசனத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போகிற போது லூக்காவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய மேசியா என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாசுவா தன்னுடைய அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? யூதர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள், வேதபாரகர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்கின்ற கேள்வியை யாசுவா தன்னுடைய அப்போஸ்தலரிடத்திலே கேட்டார். இன்றைக்கு நாமும் யாசுவா யார் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. ஆனால் தெரியுமா என்று கேட்டால், ஏதோ ஒரு காரியத்தினுடைய ஊடாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆனால் வேதத்தை வாசிக்கிற போது வேதத்தினுடைய ஊடாய் மேசியா யார் என்கின்ற கேள்விக்கு பதில் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 68, 69 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம். யாசுவா யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா. இங்க ஒரு பெரிய ரகசியம் என்ன? தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்றால் என்ன? அப்ப இவர் தேவன் இல்ல, தேவனுடைய குமாரனாகிய மேசியா. குமாரன் என்றால் என்ன? திருத்துவத்தின் 2ஆம் நபர் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, குமாரன் என்றால் தேவன் எனக்கு கற்பத்தின் கனியை என் அறையிலே வைத்திருந்தார்.
அந்த அறையில் இருந்த என்னுடைய குமாரன் ஒரு நாள் வெளியில் வந்தான். அவனை பார்த்து நான் சொன்னேன், இவன் என் குமாரன். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இவன் கலிஸ்துராஜனுடைய மகன் அல்லது குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அவன் என் சரீரத்தின் சரீரமும் என் மாம்சத்தின் மாம்சமும் என் உயிரின் உயிருமாக இருக்கிறான். அல்லேலூயா. இதுபோல சர்வ வல்லமையுள்ள அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த யாவாகிய தேவனுடைய குமாரன் மேசியா. குமாரன் என்றால் சரீரம் என்று பொருள். குமாரத்துவம் சரீரத்தை குறிக்கிறது. சரி, மேசியா என்றால் தமிழ் வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். தவறு. மூல பிரதியிலே பார்ப்போமேயானால் அவர் அபிஷேகம் என்று இருக்கும். அல்லேலூயா. அவர்தான் அபிஷேகம். அவர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படியாக கடந்து போனான். 5 கூழாங்கற்களோடு கூழாங்கல்லை தூக்கி அடித்தான். கோலியாத்துடைய நெற்றியிலே பட்டது. கோலியாத்து கீழே விழுந்தான். அவ்வளவுதான் வேதம். அவன் மடித்து போனான் என்று சொல்லுகிறது. ஆனால் இல்லை. அபகுக்கனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தபடியினால் அவனுக்காக பரலோகத்தின் தேவன் வந்து சத்துருவை வெட்டி வீழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். எவ்வளவு வித்தியாசமான சம்பவம் இது. அவர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களுக்காக அவர் கடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. இப்ப இரண்டாவதாக மேசியாவை குறித்து பார்க்கிற போது யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய மேசியா என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆமென். இப்ப மார்த்தாள் சொல்றா, நீர் அபிஷேகம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர்தான் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு தெரியுமா, ரோமன் கத்தோலிக்கத்தில் கிறிஸ்தவர்களுடைய ஸ்தாபன சபைகளிலே முக்கியமான ஒரு சடங்கு ஒன்று இருக்கிறது. கடவுளை அங்கிருக்கிற போப்பு அல்லது கர்தினாதர் அல்லது பிஷப், சாமியார் இல்லை, இவர்கள் தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, கடவுளையே அபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள் போப், கர்தினாதர், பிஷப். கடவுளை உருவாக்குறதே அவங்க தான். அல்லேலூயா. நாம மற்றவங்களை சொல்லுவோம், கடவுள் என்பது அவர் ஜனத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆனால் ஜனங்கள் கடவுளை அபிஷேகம் பண்ணுகிறது, இது எல்லாம் மதமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க கிறிஸ்தவத்தில் இதாங்க இருக்குது. ஆதி சபையில, ரோமன் கத்தோலிக்கம் என்கின்ற ஆதி சபையில இருக்கிறது என்ன என்று பார்த்தால், மரியாளுடைய சுரூபத்தை செய்வார்கள், அந்தோனியாருடைய சுரூபத்தை செய்வார்கள், இயேசு என்ற சுரூபத்தை செய்வார்கள். அதை அபிஷேகம் பண்ணுவதற்காக முக்கியமாய் பிஷப் வருவார். அவர் வந்து அதிலே தண்ணி தெளித்து எண்ணெய் தெளித்து அதை அபிஷேகம் பண்ணி அதை கடவுளாக மாற்றுவார். நான் சொல்லுகிறேன், இந்த கடவுள் பிஷப்புடைய கண்ட்ரோல் இருக்கணுமா இல்ல பிஷப் இந்த கடவுளுடைய கண்ட்ரோல் இருக்கணுமா? ஏன்னா கடவுளுக்கு அதிகாரம் கொடுத்தவரே பிஷப்பாக இருக்கிறார். நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு நாள் அங்கு இருந்தேன், ஆனபடினால் எனக்கு நன்றாக தெரியும். கோயில்களை கட்டுவார்கள். கோயில்களிலே விக்கிரகங்களை செய்கிற ஜனத்திடத்தில் போய் விக்கிரகத்தை அந்தோனியாராக, இயேசுவின் சிலுவையாக அல்லது மரியாளாக ஏதோ ஒரு சுரூபத்தை செய்து கோயிலுக்கு கொண்டு வருவார்கள். கொண்டு வந்த உடனே அங்கே வைக்க மாட்டார்கள். அதை அபிஷேகம் பண்ணுவதற்காக பிஷப் வருவார். பிஷப் வந்து அதற்காக ஜெபித்து அதை கொண்டு போய் ஸ்தாபல் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இதுதானே நடக்கிறது. அப்ப கடவுளை அபிஷேகம் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், கடவுளை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஜனத்தை அபிஷேகம் பண்ண வேண்டுமே தவிர கடவுளை அபிஷேகம் பண்ணுகிற அதிகாரம் எவருக்கும் இல்லை.
ஆனால் அந்த மார்க்கத்தில் இருக்கிறது, அந்த மார்க்கத்திலிருந்து கடந்து வந்தவர்களிடத்திலும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்லமை நம்மிடத்தில் இல்லை, வேண்டவே வேண்டாம். நாம் கடவுள்களை உருவாக்க கூடாது. கடவுள் ஒருவரே அபிஷேகம் பண்ணுகிறவர். அதை மார்த்தாள் புரிந்து கொண்டாள். ஆனால் இன்று இருக்கிற கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இப்போ மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். அவன், ஐயா, நஸ்ரனாகிய யாசுவாவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நல்லா கேளுங்க. ஒரு பிசாசு பிடித்தவன் யாசுவாவை குறித்து சாட்சி சொல்லுது. அந்த பிசாசு நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு சொல்லுது. யாசுவா உடனே ஆமா ஆமா நீ நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லல, வாய மூடுறா பிசாசு அப்படின்ட்டு. நீ என்ன புகழ வேண்டாம், என் ஜனம் என்ன புகழணும், என் ஜனத்துக்கு என்ன தெரியல. இதான் உண்மை. யாசுவா மேசியாவுடைய ஜனத்திற்கு யாசுவா யார் என்று தெரியவில்லை. ஆனால் பிசாசுக்கு தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், பிசாசு ஒன்றான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அது நடுங்குகிறது என்று வேதம் யாக்கோபிலே சொல்லுகிறது. ஆனால் இன்று இருக்கிற கிறிஸ்தவர்கள் 3 கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. இவர்கள் 3 பேரை அபிஷேகம் பண்ணக்கூடிய பெந்தகோஸ்தே திருத்துவக்காரர்கள் 3 இறைவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அபிஷேகம் பண்ணது என்னால் வேதத்தில் இல்லை. பிதாவாகிய தேவன் என்று ஒருவரை தாடியோடு கூட ஒருவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். குமாரனாகிய தேவன் என்று சொல்லி ஒருவரை சிலுவை மரத்தில் வைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 3வது பரிசுத்தாவி என்ற தேவனை புறாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 3 கடவுள்களை எப்படி ரோமன் கத்தோலிக்கர்கள் சிலைகளை அபிஷேகம் பண்ணி கடவுளாக்குகிறார்களோ, அதுபோல அந்த அனுபவத்தில் வந்த பெந்தகோஸ்தைக்காரர்கள் பிதா, குமாரன் என்று பரிசுத்தாவி என்று சொல்லி 3 தத்துவத்தை கடவுளாக அபிஷேகம் பண்ணி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டது. ஆனால் நீங்கள் சரித்திர ஆதாரத்தை வாசித்து பார்த்தால் ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 பேரையும் நாங்கள் தான் அபிஷேகம் பண்ணினோம். ஆனால் இவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை நாங்கள் தான் அபிஷேகம் பண்ணி கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன நடக்குது. கடவுள் என்றால் யார் என்று தெரியாத கூட்டங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போமேயானால், அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். நல்லா கேளுங்க. சீஷர்கள் என்ன செய்யறாங்க? மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன், அதாவது தேவனுடைய சரீரம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள். ஆமென். நிக்கதேம் என்ன சொல்றார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவன் ராக்காலத்திலே யாசோனிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ஆமென். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், பிரதான ஆசாரியர் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, சொல்லப்பட்டிருக்கிற பிரதான ஆசாரியன் தேவன், அந்த பிரதான ஆசாரியன் நீர்தான். நீர் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறபடியினால் இந்த அற்புதங்களை செய்கிறீர் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? வலியுறுத்துகிறான். ஏன் இதுக்கெல்லாம் போறோம்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏசியா தீர்க்கதரிசி, ஏசியாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார். ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நல்லா கேளுங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி, என்ன அடையாளம் அப்படின்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? இம்மானுவேல். இதைத்தான் கொஞ்சம் பேர் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அவருடைய பேர் இம்மானுவேல். அல்லேலூயா. இப்போ இந்த பேருடைய அர்த்தம் என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்புவதாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஆமென். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப இது பேர் இல்ல, இது ஒரு பதவி. என்ன இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா இதை சொல்ற ஜனங்களுக்கு பேருனா என்னன்னு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் என்கிட்டே சொல்லியிருந்தாங்க, அவருடைய பேரா, அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அவருடைய பேர் இருக்கிறவர் அல்லவா? எங்க இருக்கிறவனுக்கு இருந்தா அவனுக்கு பேர் இருக்கிறவனா? இல்லையே, அவருக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறேன், அதற்காக என்னுடைய பேர் நிற்கிறவரா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் யாரை உங்களுடைய பேரை சொல்ல முடியும்? எல்லாரும் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை எப்படி நான் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைப்பது? உங்களுக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, அதுபோல் என் தேவனுக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. அவருக்கு அநேக பட்ட பெயர்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு பெயர் மட்டும் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமம் யாவாகிய யாசுவ மேசியா. இப்ப இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப இது பேர் இல்லை. அப்ப இவர் யாரு? இந்த ஏசா தான் சொல்றார். மறுபடியும் 9:6 வாசித்தீங்கன்னா, ஏசாயா 9:6 வாசித்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய பேரு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது பேரா? இது அவருடைய பதவி. ஆனா இத வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்கிறாங்க. நான் கழிஞ்ச நாள் சிபிஎம் சபை வழியாக கடந்து போனேன். பள்ளியாடி பக்கம் கடந்து போன போது அந்த சிபிஎம் சபையினுடைய அருகாமையில் ஒரு வசனம் சுவரில் எழுதி வச்சிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்கள். என்னடா சிபிஎம் சபையில் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் வச்சிருக்கிறான்? சரி, அங்கேருந்து நேரே ஒரு நாள் கருங்கல் சபைக்கு போற வேண்டிய சூழ்நிலை. அந்த ரூட் வழியாக போற நேரத்தில் கருங்கல் சபையில் எழுதி வச்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா, வெளியில் இருக்கிறவனை உள்ள கூப்பிடுற நேரம் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் சொல்லி அவனை ஏமாத்தி கூப்பிடுறாங்க. உள்ள வந்தவரை என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து இல்ல கடவுள், பிதாதான் கடவுள், இயேசு பிதாவினுடைய செல்ல பிள்ளை, அவர் மடியில வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப எப்படி ஏமாத்துறாங்க? உள்ள வந்த பிறகு சொல்லி கொடுக்குறாங்க, பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்த ஆவி ஒரு கடவுள். ஆனா என்ட்ரன்ஸ்ல நீ உள்ள வரணும்னா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் விசுவாசிச்சு வாழ்றாங்க. வந்த பிறகு ஏமாத்துறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? பைபிள் அப்படித்தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? யாசுவா. தமிழ் பைபிளை மொழிபெயர்த்த போது 8 பேர் கொண்டு வந்தாங்க, 7 பேர் கொண்டு வந்தாங்க. 7ஐயும் மாற்றி 8ஆவதாக இயேசு என்ற பெயர் வச்சிருக்கிறாங்க. இருக்கட்டும், ஆனால் உண்மையான பெயர் யாசுவா. பேரை கண்டிப்பாக மொழிபெயர்க்க பண்ண முடியாது, சரியா? இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு ஏற்றபடி உபதேசத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்கின்ற வேத வசனம் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது உறுதியாகிறது. அல்லேலூயா. இப்போ ஏசாயா 9:6 படி அவர் நித்திய பிதா. 1 யோவான் 5:20 படி அவரே மெய்யான தேவன். இப்ப யாவாகிய யாசுவ மேசியா அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களே, அப்பதான் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, ஆமென், தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரனாகிய
குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோ அவருடைய குமாரனாகிய யாசுவா மெசியா எண்ணப்பட்ட அவருடைய குமாரனாகிய யாசுவா மெசியா எனப்பட்டவரே சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கேட்டீங்களா? இவர் மெய்யான தேவனா வேற எல்லாரும் யாரு? உங்களுக்கு தான் தெரியும். அப்ப பிதா என்று சொல்லக்கூடியவர் யார்? பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடியவர் யார்? நீங்க முடிவு பண்ணுங்க, எனக்கு தெரியாது. வேதம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வேதம். இந்த வேதம் சொல்லுகிறது யாசுவா மெசியாவே மெய்யான தேவன். அப்ப நீங்க எத்தனை தேவனை அபிஷேகம் பண்ணினாலும், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனை நீங்கள் அபிஷேகம் பண்ணினால், நீங்கள் அபிஷேகம் பண்ணின தேவன் பொய்யான தேவன். அல்லேலூயா. இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அது ரோமன் கத்தோலிக்கர்களாலும் சிஎஸ்ஐக்காரர்களாலும் பெந்தகோஸ்தைக்காரர்களாலும் ஸ்தாபன சபைகளால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்ட புதிய கடவுள்கள். அல்லேலூயா. நான் வேதத்தை முட்டி முட்டி படிச்சு பார்த்தேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாஸ்து பார்த்தேன். எங்கேயாவது பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு இருக்கான்னு கேட்டா இல்லை. நான் படிச்சு, நீங்க படிச்சு இருக்கிறோம் என்னன்னு தெரியல, நான் வாசித்தேன் இல்லை. பைபிள் காலேஜில் படித்தேன், 6 வருஷம் படித்தேன். அங்கேயும் அப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி தரல. ஆனா அங்க பிதா குமார பரிசுத்தாவின்னு சொல்லி தந்தாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்திலிருந்து எனக்கு சொல்லி தரல. இரண்டாவது, குமாரனாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் இருக்கான்னு கேட்டா இல்ல. பரிசுத்தாவியாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள். அறிவு இருக்குதா? வேதம் ரகசியமா சொல்லுது, பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ரகசியமாக சொல்லுகிறது. இதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் உங்க தலையில இடி விழுவாங்க. நானும் விசுவாசிக்காம இருக்கிறேன். என் தலையில இடியும் விட மாட்டேங்குது, ஒன்றும் விட மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா நான் விசுவாசிக்கிறது வேதத்தை. வேதம் சரியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் 3 பேர் இல்ல. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க 3 காரியத்தை 3ன்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, லூக்காவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 26 வாசிங்க. ஏன்னா அவர் அங்க சொல்லுவார், நான் பிதாவின் மகிமையோடும் குமாரனின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடும் நான் வரும்போது, என்னை குறித்தும் என் வார்த்தைகள் குறித்தும் எவன் வைக்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வைக்கப்படுவார். ஆமென். இப்ப 3 மகிமையில வருவேன்னு சொல்றார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது 3 ஆளத்துவம், அது 3 கடவுள். நீ விசுவாசிக்கவில்லை என்றால் இடி விழும். அது ஏன்? அல்லேலூயா. அதை விசுவாசி. முதல்ல நாங்க உருவாக்கின அந்த அபிஷேகம் பண்ண தேவனை நீ விசுவாசிக்கணும். என்னுடைய வேதம், என்னுடைய பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணி யாரையும் அப்படி அனுப்பல. அல்லேலூயா. நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் உருவாக்கி நீங்கள் அபிஷேகம் பண்ணின கடவுளை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னு எனக்கு என்ன வந்தது? வேதம் சொல்லுது, மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் ஆராதிப்பார்கள். அவர்கள் வீணாய் அபிஷேகம் பண்ணி வீணாய் ஆராதிக்கிறார்கள், நீ அதில் பங்கு வைக்காது என்றது. அல்லேலூயா. அவர்கள் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனுஷன் கடவுளை அபிஷேகம் பண்ண முடியாது. ஆனால் இங்கு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மறுபடியும் அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நமக்கு இன்னும் புலப்படல. அப்ப நம்முடைய தேவன் யார்? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7, 10 ஆகிய வசனங்கள் வாசிங்க. அதற்கு யாசுவா, உன் தேவனாகிய யாவை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது யாசுவா, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய யாவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சரி, இல்லை, நான் இப்ப தெரியாம கேட்கிறேன், யாசுவா பிசாசட்ட ஏன் போய் சொன்னார்? ஏன்னா பிசாசு சொல்றான் என்னை பணிந்து கொள் என்று யாசுவாவை பார்த்து சொல்லுகிறான்.
யாசுவா சொல்றார், உன் தேவனாகிய யாவாகிய தேவனை மட்டும் ஆராதி என்று சொல்லப்படுகிறது. நீ ஒன்னு ஆராதிக்க சொல்ற. அப்ப இங்க தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய யார்? அவர் சொல்றார், நான் தாயா. என்ன ஆராதிக்க வேண்டிய நீ சொல்ற, நான் ஒன்னு ஆராதிக்கணும்னா. யாசுவா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாசுவா வாய் திறந்து நானே தேவன் என்று சொல்லுகிறார். நான் தான் தேவன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு சொன்னாரா, அவர் தேவன் இயேசு சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. அறிவு வேணும், புத்தி வேணும். சரி, இப்போ இயேசு சொன்னாரா இல்லையான்னு கொஞ்சம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நல்ல கேளுங்க, யாருக்கு ராஜாவா? உலகத்துக்கு ராஜாவான்னு கேட்கல, யூதருடைய ராஜா நீயா? அல்லேலூயா. இவர் ஓடினார் பாரு, ஐயோ நான் இல்லை ஓடினார், அப்படிதானே? இல்ல, அவர் சொல்றார் இங்க. யாசுவா பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா, நான் தான் ராஜா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்ப இவர் எங்க உள்ள ராஜா? இந்த உலகத்துல வந்தாராம், ஆனா இங்க ஒரு ராஜா இல்ல. அப்ப அவர் சொல்ற, நான் தான் ராஜா, ஆனா நான் இங்க சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்க வந்த ராஜா. அப்ப நான் எங்க உள்ள ராஜா? பரலோகத்தின் ராஜா நான் தான். என் ஜனமாகிய யூதருடைய ராஜா நான் தான். சொல்றதா இல்லையா? புத்தி உள்ளவனுக்கு புரியும், புத்தி இல்லாதவனுக்கு புரியாது. நானே ராஜா. சரி, யாசுவா இந்த பூமியில பிறந்த நேரம் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனார்கள் அல்லவா? என்ன விசாரிச்சு போனாங்க தெரியுமா? யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? இந்த கேள்வியோடு தான் போனார்களே தவிர, அங்க மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதை நாங்க பார்க்க போறோம், வெள்ளி தூபம், வெள்ளி பொன்னு தூபகற்பங்களை கொண்டு பரிசு கொடுக்க போறோம், அப்படியே போனாங்க? இல்ல, யூதருடைய ராஜாவுக்கு பரிசு பொருட்களோடு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனார்கள். அப்ப இவர் யூதருடைய ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இனி நமக்கு புரியல. வாசிங்க லூக்காவுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமென். அல்லேலூயா. மீகாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னதத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இப்ப இஸ்ரவேலின் ராஜா யார்? நம்ம அவரை குமாரனாவே பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராவதி, அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவரை போய் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம அவர் குமாரன் குமாரன். முதல்ல அவரை பற்றி யாருன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 2:2 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு சாஸ்திரிகள் சொன்னது தெரியும். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஆமென், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ இந்த யாசுவா நித்திய பிதா, இவர் மெய்யான தேவன், இவர் யூதருடைய ராஜா, இவர் பரலோகத்தின் ராஜா. பரலோகத்தின் ராஜா என்பதையும் யூதருடைய ராஜா என்பதையும் நித்திய பிதா என்பதையும் மெய்யான தேவன் என்பதையும் அவராகவே வெளிப்படுத்துகிறார். யோசிக்கிறீங்களா? இப்ப இனி இவரை ஒருத்தரும் விசுவாசிக்க கூடாது. என்னன்ட்டு குமாரன், திருத்துவத்தின் 2ஆம் நபர் அப்படின்னு விசுவாசிக்க கூடாது. என்ன அப்படின்னா, நான் இதற்கு முன்னாடி இருந்த சபையில், அதாவது ஆர்சி சபையில், இப்ப கழிஞ்ச வியாழனும் வெள்ளியும் அவரை துக்க தினமாக அனுசரித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல அவரை சிலுவையில் அறைஞ்சிருவாங்க. அவரு செத்துட்டார்.
அவர் உயிர்த்தது எப்போ தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை சாயங்காலமே உயிர்த்துருவார். கொஞ்சம் அந்த மணியை கணக்கு போட்டு பாருங்கள். பைபிள் சொல்லுது 3ஆம் நாளில் உயிர்த்தார் அப்படின்ட்டு. இவங்க சொல்கிறது அப்போ சரியாக கேட்டு பாருங்கள், எது சரின்னு தெரியும். நான் ஆர்சிக்காரங்களை குறை சொல்லவில்லை, இன்க்ளூடிங் பெண்டிகாஸ்காரங்களை சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவை, அதாவது யாசுவா மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள். சாயங்காலம் கொண்டாடுறாங்க. அவங்க சிலுவைபாதை வைப்பாங்க, இவங்க சிலுவைபாதை வைக்க மாட்டாங்க, விசேஷ கூட்டம் வைப்பாங்க. என்ன? 7 வார்த்தை சிலுவையில் பொழிந்த 7 வார்த்தை, 7 வார்த்தையின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. 7 வார்த்தையை 7 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். இப்ப வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் 24 மணி நேரம். சனிக்கிழமை சாயங்காலம் உயிர்த்துருவார் ரோமன் கத்தோலிக்கத்தில், சிஎஸ்ஏல. இப்போ ஒரு நாளில் தான் அவர் உயிர்த்திருக்கிறார். இது கூட இன்னும் புரியல. அல்லேலூயா, இன்னும் புரியல. அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மனுஷர்களுடைய உபதேசத்தின்படி ஆராதிக்கிறீர்களா, வேதத்தின் சட்டதிட்டங்களுடைய ஊடாய் ஆராதிக்கிறீர்களா என்று கேட்டால், நாங்கள் மனுஷர்களுடைய உபதேசத்தின்படி, எங்களுடைய ஸ்தாபன தலைவருடைய சட்டத்திட்டங்களின்படி நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய ஸ்தாபனத்தின்படி நாங்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். இந்த 3 பேரும் தேவனாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். அதுல பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் பண்டிகை கொண்டாட மாட்டோம், ஆனால் குமாரனுக்கு பண்டிகை கொண்டாடுவோம், பரிசுத்தாவிக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடுவோம். பரிசுத்தாவி பண்டிகை தெரியுமா? தெரியாதா? பரிசுத்தாவி பெறாதவர்கள் எல்லாம் முன்னே பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பரிசுத்தாவியை தருகிறோம். பாக்கெட்டில் இருக்கிறத கடன் கொடுக்கிற மாதிரி. எல்லா சபைகளும் இது நடக்கும். வந்து சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. கொட்டடி, அடி அடி, பாட்டு பாடு, அடி. அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லுங்க. ஹலோ, நல்ல ஸ்பீடா சொல்லு. இவன் சொல்லுவான், இயேசுவின் ரத்தம் செய்யும். அபிஷேகம் இறங்கிடுச்சு, வல்லமை இறங்கிச்சு. பண்டிகை நாள், அபிஷேகம் அபிஷேகம். அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. அவன் கொஞ்ச நாள் தன்னு சொல்லுவான். அடுத்த நாள் பார்ப்பான், பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு கவனிப்பான். ஓ தத்தாவா, இல்லை இல்லை இல்லை, இவரில் சொல்றாரு. ஓ தேராபரா, ஓ அப்படின்னு உடனே அவன் அங்கிருந்து அதை காப்பி அடிச்சுட்டு, ஓ தேராபரா 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 தேராபரா. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு அபிஷேகம் ஒன்று இருக்குது. ஆனால் நானும் கேட்டு கேட்டு பார்க்குறேன், என்னைக்காவது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பண்டிகை நடத்துவானான்னு கேட்டான். நடத்தவே மாட்டேங்கிறான். அவர் அறியாத ஆழத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஆனால் எனக்கு அறிந்திருக்கிற ஆழத்தில் நமக்கு இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு அறியாத ஆழத்தில் பிதா ஒருவர் இருக்கிறார், அறிந்திருக்கிற ஆழத்தில் குமாரனும் பரிசுத்தாவியும் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த தேவன் யார்? இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கிட்ட போய் கேளுங்க. பிதாவானவருக்கு சரீரம் இல்லை, பிதாவானவருக்கு ரூபம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி வானங்களை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார், மனிதனை உண்டாக்கினார் எப்படி அப்படின்னு கேளுங்க, குழப்பம் வந்துடும். ஏன்னா அவருக்கு தான் கையே இல்லையே. ஆனா நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் பிதாவாக இருந்த தேவன் 2வது அதிகாரத்தில் அவர் மாம்ச சரீரத்தில் வந்து தன்னுடைய மனவிருப்பத்தின்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அங்கதான் அவர் சிருஷ்டி கர்த்தர். 2வது அதிகாரத்தில் அவர் சிருஷ்டி கர்த்தர். அல்லேலூயா. இது நீங்க சரியா புரியணும். அல்லேலூயா. இப்ப யாசுவா யார் அப்படின்னா, அவர் மெய்யான தேவன், அவர் ராஜாதி ராஜா. இந்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். இப்பதான் நம்ம உள்ள போறோம். என்ன அப்படின்னா, ஏசாயாவுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். யாவாகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். யா இதை சொன்னார். ஆமென். நல்லா கேளுங்க. இந்த மெய்யான தேவன், பரலோகத்தின் இந்த ராஜா, யூதர்களுக்கு இந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, இந்த ராஜாதி ராஜா மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவாதி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியம் சொல்றார், என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நான் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துவேன். யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா சொல்றார். நித்திய பிதாவாகிய யாவாகிய யாசுவா மேசியா சொல்றார், நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன். மரணம் என்கிட்ட பலிக்காது, மரிப்பேன், ஆனா சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா மரணத்தை ஜெயமாக விளங்குகிற தேவன் என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற மெய்யான தேவன். அவர் பிதாவின் மகிமையோடு, குமாரனின் மகிமையோடும், பரிசுத்த தூதரின் மகிமையோடு வந்தவர், மரணத்தை ஜெயமாக விளங்கினவர். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. அது முதல் யாசுவா தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு குலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போ தான் மரிக்க போகிறேன் என்பதை தன்னுடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போ 17வது அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அப்போஸ்தலர்களுக்குள் ஒரு சலனம் வருகிறது. வாசிங்க. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது யாசுவா அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இதை கேட்டபோது மிகுந்த துக்கம் அடைகிறார்கள். ஐயோ, எங்களுடைய குருநாதர், நாங்கள் கண்டும் உணர்ந்தும் கேட்டும் தொட்டும் இருந்த மெய்யான தேவன் எங்களை விட்டு போக போகிறாரே என்பதில் அவர்கள் துக்கம் அடைந்தார்கள். அல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? அவர் தன்னுடைய புறப்படுதலை குறித்து சொன்னார். அப்போஸ்தலரால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவர் ஒன்றை மறைத்து கொண்டு சொன்னார். அவர் சொன்னார், என்ன கொலை பண்ண போறாங்கன்னு சொன்னார். உண்மையிலே கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வரும்போது 2 காரியங்களுக்காக வந்தார். ஒன்று, புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் அவரிடத்தில் சேர்க்கும்படி வந்தார். 2, நோவாவின் நாட்களில் சுவிசேஷம் எட்டாத ஜனங்கள், தண்டனையில் மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆனபடியினால் மாம்சத்தில் போக முடியாது என்பதற்காக, ஆவியிலே போக வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை இங்கு ஒப்புக் கொடுத்தார். என்ன என்று சொன்னால், இந்த சரீரத்தை ரோம சக்கரவர்த்திகளால் அடியுண்டு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே தீர்மானித்தார், ஒரு எலும்பு கூட முறிவுபடக்கூடாது. ஒரு எலும்பு கூட முறிவுக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கூடத்தான் அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வாங்க. யாசுவா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அவர் தமது சரீரத்தை குறித்து பேசினார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். யோசிக்கிறீங்களா? அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்புவித்தார். எதுக்கு அப்படின்னா, காவலில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அவர் மரிக்கல. சரீரம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு போகணும்ல. நான் புரிந்து கொண்ட விதம்,
சரீரத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்லறையில் ஒருவனும் வைக்காத கல்லறையில் அந்த சரீரத்தை கொண்டு வைத்து தூதர்களை பாதுகாப்புக்கு வைத்திருந்தார். தூதர்கள் பாதுகாத்தார்கள், ஆனால் ரோம படை வீரர்களும் பாதுகாத்தார்கள். எப்படி? சரீரத்தை விட்டு போறது சும்மா விட்டுட்டு போக முடியல, அவ்வளவு பத்திரமா வச்சுட்டு போறார். எதுக்கு? பாதாளத்துல போய் அங்க சுவிசேஷம் அறிவிக்க. நம்ம துணிகரமா சொல்லிட்டு இருக்கிறோம், வேதத்தின் ஆழம் இன்னதென்று அறியாததினால் இயேசு கிறிஸ்து செத்து போனார், இயேசு கிறிஸ்து செத்து போனார். புறஜாதிக்காரர்கள் சத்தியம் பைபிள் அறியாதவன் சொன்னா பரவாயில்லை, பைபிளை அறிஞ்சவனும் சொல்றான், இன்னைக்கு கொண்டாடிட்டு இன்னைக்கு தான் மறுபடியும் உயிர்த்தாரன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது? பிரைஸ் யாசுவா இல்லை, அவர் சொல்றார், நான் என்னுடைய சரீரத்தை விட்டு போனேன், மறுபடியும் சரீரத்தில் வந்தேன், மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். சொன்னாரா இல்லையான்னு கேட்டா சொன்னார். அல்லேலூயா. இப்போ யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வாங்க. யாஷுவா அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவனுக்கு நிரந்தரமான சாவு இல்லை. எனக்கு சாவு என்னை ஜெயிக்காதது போல, நான் மரணத்தை ஜெயித்தது போல, என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை ஜெயிப்பான். அல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? அப்ப இவர் யார்? ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தேவாதி தேவன் இவரே. வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை பொய்யாகுமா? தேவன் சொல்றார் மரித்தேன். அப்ப அந்த மரித்த காலம் எவ்வளவு? இவர் தான் சொல்றாரு சதா காலங்களில் உயிரோடு இருந்தேன். அப்ப இடைப்பட்ட காலம் இல்லையே, மரணத்திற்கு கொடுக்கப்பட்ட காலம் அங்க இல்ல, சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உன் பார்வையில் நான் மரிச்சேன், என் பார்வையில் நான் மரிக்கல, ஏன்னா மரணத்துக்கு நான் நேரம் கொடுக்கல, நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். என் தேவன் பொய் சொல்லல, அவர் உண்மையை சொன்னார். உண்மை பேசுகிற தேவன் என்னுடைய தேவன். அப்ப அவர் மரணத்திற்கு ஒரு செகண்ட் கூட இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், என்னுடைய மரணம் வாசலை கடப்பது. இந்த அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நான் கடந்து போவது தான் என்னுடைய மரணம். இந்த மரணம் என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நீ தேவனுக்குள்ளே இருந்தால் இந்த மரணம் உன்னை சேதப்படுத்தாது. மரணம் உனக்கு வரும். எதற்கென்று சொன்னால் இடம்பெயர்வதற்காக. இங்க மானிட வர்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ தேவ ஜனத்தோடு வாழ்வதற்காக, தேவனோடு வாழ்வதற்காக இடம்பெயர்க்கப்படுவதுதான் மரணம். மரணம் ஒன்று இல்லை என்று சொன்னால் நீ தேவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இறுதி நாட்கள் மரணத்தையும் ஜெயித்து எடுத்துக்கொள்ளப்படுதலிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ மரணத்தை ஜெயமாக விளங்குகிற தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் உனக்கு எனக்கு சொல்லக்கூடிய காரியம் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்தை வாசித்தால், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணத்திற்கு ஏதுவான இந்த சரீரம் மரணத்திற்கு ஏதுவில்லாததாக அது மாற்றப்படுவதுதான் மரணத்தை ஜெயமாக விளங்குகிற ஒரு சம்பவம். அல்லேலூயா. நமக்கு இது புரியல, அதனால தான் மரணத்தை கண்டா பயம் நமக்கு. சரி, வசனம் புரியாததுனால தான் பயம். வசனத்தை புரிஞ்சிட்டா எல்லாரும் மரணத்தை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் மரணத்தை எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க. மரணம்னு சொன்னால் பயம் வந்துடுது. என்ன காரணம்? இப்போ 2வது காரியத்துக்குள்ள கடந்து போகிற போது கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. யாருடைய கண்ணீரை துடைக்கிறாரா? எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். நீ யாஷுவாவே மெய்யான தேவன் என்று சொன்னால் அவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம்
20வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போமே. ஆனால் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு யாவை நோக்கி பிதாவை நோக்கி யாவா யா நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து. ஹலோ, ஒரு நிமிஷம். கண்ணீரை துடைக்கணும்னா எல்லார் கண்ணீரையும் துடைக்க மாட்டார். இங்கே நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே கண்ணீர் சிந்துறோம். எல்லாருடைய கண்ணீரும் தேவ சமூகத்தில் போகாது. இப்போ வாசிங்க, அப்பதான் புரியும். யாவா நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாக நடந்தே உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று. அப்ப நான் செய்த நன்மைகளை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். எசேக்கியா மிகவும் அழுதான். இப்போ அழுகையினுடைய சத்தத்தை தேவன் கேட்க அழுகிறவனுடைய கிரியைகளை பார்த்திருக்க வேண்டும் தேவன். சும்மா நான் போற போக்குக்கு நான் போயிட்டே இருப்பேன், என் கஷ்டத்தின் மத்தியில் தேவனை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுவேன், உடனே பதில் கொடுத்துருவாரான்னு கேட்டா இல்ல. உன்னுடைய நன்னடத்தை எப்படி இருக்கிறது? நீ தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ தேவ சித்தம் எப்படி செய்கிறாய்? இதை உற்று கவனித்துதான் உன்னுடைய துக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா ஒன்று நமக்கு கிரியை செய்ய தர மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க, இது வேதத்தின் ஆழம். இப்போ இவன் சொல்ற சாட்சி உண்மை என்று அறிந்தபடியினால் பரலோகத்தின் தேவன் இவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்து அவனுடைய கண்ணீரை மாற்றினார். எப்படி? ஏன் நம்ம கண்ணீருக்கு இன்னும் பலன் இல்லை? நம்ம எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறோம். இந்த கண்ணீருக்கு ஏன் பலன் இல்லை? ஏன் இன்னும் விடுதலை இல்லை? ஏன் இன்னும் ரட்சிப்பு இல்லை? உங்களுடைய கிரியைகள் துர்க்கிரியைகளாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான கிரியை இல்லை, தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் இல்லை. ஆனபடியினால் உன் கண்ணீரை தேவன் காணாதிருக்கிறார். நான் தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உன் கண்ணீர் சும்மா கண்ணீர் சொரியாத. ஏன்னா கண்ணீருக்குன்னு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார் என் தேவன். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் கண்ணீரின் புஸ்தகம். உன் கண்ணீரை என் துருத்தியில் வைப்பேன் என்று சொன்னார். எந்த கண்ணீரை? சும்மா கண்ணை இழுத்தி அடைச்சு கண்ணீரை வெளியே எடுத்த உடனே தேவன் உடனே பார்த்து கண்ணீரை கொண்டு போய் கண்ணீரின் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருவாரோ? அப்படிலாம் கிடையாது. அவருடைய பாடுகளை நினைக்கணும். எனக்காக அடிக்கப்பட்டார், நான் அவருடைய தலையில் முள்முடி சூட்டினேன், நான் அவருடைய கை கால்களில் ஆணிகளால் துளாவினேன், நான் அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தினேன். அது எப்ப? மரித்து போனார் என்று அறிந்த பின்பும் அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தின போது கடைசி சொட்டு இரத்தம் வெளியில் வந்து அதற்கு பின்பு தண்ணீரும் வெளியில் வந்தது. அது என்னால், என் பாவத்தால் என்று நினைத்தாளனும். சும்மா அழுது அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. அம்மை அப்பன்ற அழுதி சாதிப்போம், அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட பொண்டாட்டிகிட்ட அழுது சாதிப்போம், அப்புறம் அண்ணன் தம்பிகிட்ட அழுது சாதிப்போம். இது போல தேவனிட்ட அழுது சாதிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அழுகையின் போது நீ யார் என்பதை தெளிவுபடுத்தணும். எசேக்கியா ராஜா சொல்றான், என்னுடைய கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அவன் அழுகிறான். யோபுனுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிங்க. அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணுமிகள் மேல் உண்டாயிருக்கிறது. ஆமென். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இப்ப யோபு பக்தன் கண்ணீர் சிந்துகிறான். ஏன் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னை விட்டு போய்விட்டது. ஆனபடியினால் அழுத புலம்புகிறான். அவனுடைய அழுகைக்கு தக்க பலனை யோபுனுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் வாசிப்போமே. ஆனால் அவர் திருப்பி கொடுத்தார். பரலோகத்தின் தேவன் யோபுனுடைய கண்ணீரை துடைத்து இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். ஏன் உனக்கும் எனக்கும் இழந்து போனதை திரும்பி தரவில்லை? அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால்
அன்னாள் குழந்தை இல்லாததினால் மலடி எனப்பட்டபடியினால் தேவ சமூகத்திலே கடந்து போய் அழுது புலம்பி தேவனிடத்தில் ஜெபித்தாள். 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் புத்திர சுவிகார வாக்கியத்தை கொடுத்து மலடி என்கின்ற பட்ட பெயரை மாற்றுவதற்கு தேவன் தீர்மானம் பண்ணினார். அழுகைக்கு அவ்வளவு பவர். நாம அழுகிற அழுகை இல்லை, இந்த அழுகை வித்தியாசமான அழுகை. அதனால தான் சொல்றாரு எரேமியாவுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரனா இருக்கிறேன். நல்ல கேளுங்க, அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவதற்கு என் தேவன் பிதாவாக இருந்து பிள்ளைக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த அழுகை உன்னுடைய நற்கிரியைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். பாவம் இல்லாதபடி, பிசாசு இல்லாதபடி, போராட்டத்தின் மத்தியில் ஜெயம் எடுக்கத்தக்கதான விசுவாசத்தினுடைய ஊடாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரமா செய்யுங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யார் சொல்லுகிறார்? ஆமென். அப்ப உபவாசத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் நீ வரணும். அல்லேலூயா. அழுறது எப்படி அழணும்னு சொன்னார், எசேக்கியாட்ட சொன்னார். எசேக்கியா சொல்றான், என்னுடைய கிரியைகளை பார்த்து என்னுடைய அழுகையின் சத்தத்திற்கு செவி கொடும் என்று சொன்னபோது அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவன், நீ உபவாசத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கடந்து வருகிற நீ உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள். 3வதாக நிந்தையை நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ 49வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இப்போ விழுந்தான்ல, இவன் செத்தானா இல்லையா? இறந்தான். ஆனா பைபிள் சொல்லுது, அபகுக்குனுடைய புஸ்தகம் 3:13 வாசிங்க. இப்போ உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் உம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் புறப்பட்டார். கழுத்தளவாக அஸ்திபாரத்தின் திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். கோலியாத்தை என் தேவன் வெட்டினார். தாவீது கேட்ட கேள்விக்கு பதில் என் தேவன் கொடுத்திருக்கிறார். நிந்தையை எப்படி நீக்குவது? சத்துருவை கொலை செய்தால் நிந்தை போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிந்தித்துக் கொண்டிருந்த கோலியாத்தை தேவாதி தேவன் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்காக இறங்கி வந்து கோலியாத்தை கொலை செய்கிறார். எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. தேவன் எதுக்கு வந்தார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்தார். எங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அவர் புறஜாதி மக்கள் மத்தியில் வரல. புறஜாதி மக்கள் மத்தியில் வரவே இல்லை. இந்தியாவுக்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை, ரஷ்யாவுக்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை. அவர் யூதேயா தேசத்தில் அந்த ஜனத்தின் மத்தியில் வந்தார். அவர் எதுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் அவர் பிரசங்கம் பண்ணார், அங்கே தான் அற்புதம் செஞ்சார். அடிக்கப்படும் போது அவர் ரத்தம் சிந்தின போது புறஜாதிகள் உள்ள நுழையிறதாங்க. ஏன்னா அவருடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்ததுனால மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் ஒன்னாச்சு. அதனால புறஜாதிகள் என்ன செய்யறாங்க? உள்ள போறாங்க. இதுதான் உண்மை. ஆனா நான் வேதத்தில் வாசிக்கிற போது யோபு ஒரு கேள்வி கேட்பான். ஆண்டவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக திறப்பில் நிற்கிறவர் ஒருவர் இருந்தால்
எனக்கு இந்த கதி வந்திருக்காதே என்று சொல்லுவார். நான் அந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன். தேவனுடைய யோபுனுடைய சத்தத்தை கேட்ட தேவன் இந்த பூமிக்கு வந்தாருங்க. அல்லேலூயா. அவர் வந்து அவருடைய சித்தத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சார். யோபு சொல்லுவான், எனக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒருவர் இருந்தால், பரிந்துரை செய்வதற்கு ஒருவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோபு பக்தன் கேட்டான். ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த யோபு, தேவன் இந்த பூமிக்கு வந்தார். சரி இருக்கட்டும், நான் அங்க போகல. இப்போ லூக்காவுடைய புஸ்தகம் 1:24 வாங்க. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீங்கும்படியாக யா இந்த நாட்கள் என் மேல் கடாட்சம் வைத்து. இப்போ எலிசபெத்து குழந்தை இல்லாமல் இருந்தபடியினால் அவளுக்கு நிந்தை இருந்தது என்று அவள் சொல்லுகிறாள். தேவ சமூகத்தில் அவள் கடந்து போன போது பரலோகத்தின் தேவன் அவளுடைய நிந்தையை நீக்கும்படி கற்பத்தை திறந்து புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுத்தார். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய உபத்திரவமாக இருந்தாலும் சரி, என் தேவனால் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனால்தான் எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். இப்ப இதுவரைக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் நிந்தையை நீக்கிறவன் என்று சொன்னார். இப்போ ஒரு வார்த்தையை விட்டுட்டார். என்ன அப்படின்னா, என்னுடைய நிந்தையை நீ சுமக்கணும். சுமந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் எல்லாம் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆமா, அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனால படுறான் பாடு, உனக்கு நற்சாட்சி தருவாங்க. இங்கே இருக்கக்கூடாது, பாளையத்தை விட்டு வெளியே போனோம். ஆமென். அந்த வசனத்தை சரியா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். அவரிடத்துல போனோம். பாளையத்துக்கு புறம்ப போறது மட்டும் இல்ல, நிந்தையோடு பாளையத்திற்கு வெளியே போன நீ எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகணும், ரகசிய வருகையில் போகணும். நிந்தை இல்லாம அவருடைய நிந்தையை சுமக்காம வான் நிந்தையில போக முடியாது, முடியவே முடியாது. அவர் அவமானப்பட்டார், அவர் காரி துப்பப்பட்டார், அவருடைய வஸ்திரம் உரியப்பட்டது, 1 அடிகள் சவுக்கால் அடிக்கப்பட்டது, ஈட்டினால் குத்தப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது. அவ்வளவு பெரிய நிந்தை, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நடந்த அவ்வளவு பெரிய நிந்தையை நீ சுமந்துட்டு பாளையத்துக்கு வெளியே போகணும். முடியுமா? முடியாதே. அப்போ இவ்வளோ பெரிய கஷ்டங்களை நான் சுமக்கவா? இங்கேயே ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா, ஒரு துணி எடுத்துரலன்னா என்ன சண்டை போடுறோம், என்னெல்லாம் பண்றோம். சோறு தின்ன மாட்டோம், சண்டை போடுவோம். அப்போதான் பேய் பிசாசெல்லாம் வந்து பிடிக்கும், எல்லா பிசாசும் இறங்கி வந்து கிரியை செய்யும். ஏன்? வேண்டியது விருப்பம் உள்ளது கிடைக்கல அப்படின்ட்டு மறைமுகமா சண்டை போடுறவங்க எத்தனை பேர்? இதல்ல. அதனால தான் நிந்தையை ஒன்னால சுமக்க முடியல. அவர் பட்ட பாடுகளை நீ சுமக்கணும். முடியுமா? வாசிங்க. இப்ப சொல்றார் ஏசாயா 25:8 திரும்ப வாசி. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். யாவாகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. எல்லா முகம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய முகம் அல்ல, அதை புரியணும். நீ என்ன குணம் படைத்தவனாய் இருக்கிற, யாவுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறாயா, அதை உற்று கவனிப்பார். யாவுக்கு கீழ்ப்படிந்தால் உன் கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமென். யாவே இதை சொன்னார். யாவாகிய தேவன் இதை சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கடு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யாவாகிய யாஷ்வமேஷியா, மெய்யான தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னுடைய நிந்தையை உன்னில் இராதபடிக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டுமானால் என்னுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்து
நீ மனம் பொருந்தி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் என் சமூகத்தில் நீ கடந்து வந்தால் உனக்கு நலமான காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதித்து என்னுடைய கண்ணீரை துடைத்து என்னுடைய நிந்தையை நீக்கி என்னை உம்முடைய பிள்ளையாய் எடுத்து உபயோகப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா?